ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வேதநாயகி வேலனுக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க, வள்ளியை சீக்கிரமாக கூப்பிட்டு வீட்டுக்கு வா, வெளியே எங்கேயுமே சுத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. வேலனும் வந்துட்டு ஐயோ இது மேடம்க்கு தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவரும் ஜிபே எடுத்துகிட்டு காலேஜுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வள்ளியும் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. வேலன் வந்து எல்லாமே ஓகே தானே அப்படின்னு வந்து கை காமிப்பாங்க. வள்ளி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக கீழே இருக்க கல்லெல்லாம் எடுத்து வேலன் மேலே போடுவாங்க. உடனே வேலன் வந்துட்டு எதுக்கு மேடம் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வள்ளி வந்து இன்னைக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இல்லை ஃபிசிக்ஸ் எக்ஸாம்ன்றது உனக்கு முன்னாடியே தெரியும்ல. கேட்ட வேலன் வந்து எனக்கு தெரியும் மேடம், எங்க நான் தான் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்ல வந்தா அதுக்குள்ளேயே நீங்க கையை தூக்குனீங்க, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு என்னை சொல்ல விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வள்ளி வந்துட்டு டேய் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும், எங்கள் அப்பா வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணி எங்கன்னா அனுப்பி வச்சிடணும், அதுக்காக தானே நீ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுற. ஒரு வழி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கேன், என் வீட்டில் இருந்து சீர்சனத்தை எதுவுமே நான் கேட்க மாட்டேன், இவனை மட்டும் என் கூட அனுப்பி வைங்க சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நான் உன்னை வந்து என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட வேலை வந்துட்டு நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் மேடம், ஐயா மட்டும் கட்டில் போட்டால் போதும் அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி வந்துட்டு இதெல்லாம் பக்கம் பக்கமாக பேசு, ஆனால் தேவையான நேரத்தில் வாயை முடிக்கும், இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்வாங்க. ரொம்ப அநியாயமாக பேசாதீங்க மேடம் வந்து வேலைன்னு சொல்லுவாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு நீ எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க விடாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்வாங்க. மேடம் நீங்கள் அந்த ஆண்டவன் கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கினாலும் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு போயிட்டு உங்களால் எதுவுமே எழுதியிருக்க முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட வழி வந்துட்டு நீ எல்லாத்தையுமே சொல்ல வந்த, நான் தான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன்ல, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது நீ ஹோட்டலுக்கு வண்டியை விடு, ஏன்னா நான் இன்னைக்கு கறி தோசையும் பரோட்டாவும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வேலன் இல்லை மேடம் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்வாங்க. அவங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் தனியாக இருந்துடக்கூடாது, நான் சந்தோஷமாகவும் இருந்துடக்கூடாது, இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. என்ன பொண்ணு பார்க்கறதுக்காக வர போகிறாங்க, எதுக்காக வர சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வேலன் ஆமாம் மேடம் உங்களை இன்னைக்கு பொண்ணு பார்க்க தான் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வள்ளி ஷாக் ஆகிடுவாங்க. வண்டியை நிறுத்திட்டு அவங்க தூரமாக போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வேலைன்னு போயிட்டு இங்கே பாருங்க மேடம், வாழ்க்கைனா வந்துட்டு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேற வீட்டுக்கு போயிட்டு குத்து விளக்கு ஏற்றி தானே ஆகணும், இரு மனங்கள் இணையறது தானே திருமணமே, உங்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கிறதும் ஐயா தான், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வந்து ஆசைப்படுறதும் ஐயா தான், அந்த அன்பில் தான் ஐயா உங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வள்ளி பார்த்தீங்கன்னா செம்மையே டென்ஷன் ஆகிட்டு அவங்க கிட்ட ஒன்று கேட்குறேன், உன்னை உங்கள் அப்பா பேர் சொல்லி எத்தனை வாட்டி கூப்பிடுவாரு அப்படின்னு கேட்பாங்க. 10 வாட்டி கூப்பிடுவாங்க அப்படின்னு. உங்கள் ஸ்கூலில் வந்து வாத்தியார் சத்தம் போடுறப்போ என் பிள்ளை ஏன் திட்டுறீங்கன்னு வந்துட்டு உங்கள் அப்பா உனக்காக வந்து நின்று இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட வேலைனும் வந்திருக்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு உங்கள் அப்பா அவரோட பையனை மற்றவங்க கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேலன் நிறைய தடவை பண்ணியிருக்காரு மேடம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே வள்ளி வந்துட்டு நீ ஒவ்வொரு தடவையும் தோற்று போகிறப்போ உங்கள் அப்பா உன் தோள் மேலே கை போட்டு வாழ்க்கைன்னா இப்படி தான் வந்துட்டு உனக்கு சொல்லி உலகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்வாங்க. அது கேட்ட வேலைன்னா சொல்லியிருக்காரு மேடம் அப்படின்வாங்க. அதுக்கு வள்ளி வந்துட்டு இதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு வேலு, ஆனால் அது எதுவுமே என்னோட வாழ்க்கையில் நடக்கவே இல்லை, அப்போ என்னோட வழி என்னன்றது உனக்கு புரியவே புரியாது, கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா தன்னோட பொறுப்பு முடிஞ்சிடுச்சுன்னு வந்து அப்பாங்க நினச்சிக்கிறாங்க, ஆனால் என்னோட அப்பா அவரோட மகன் நான் தான் வாய் நிறைய சொல்லணும், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட வேலை அது எப்படி மேடம் முடியும்னு கேட்கும்போது அதுக்கு வள்ளி வந்து உன்னாலேயே முடியல, அப்புறம் எப்படி என்னால் முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வள்ளி வந்துட்டு இல்லை நான் இப்போவே அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், உங்கள் அன்பை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணன்றதை நான் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்வாங்க. அதுக்கு வேலன் அதெல்லாம் வேண்டாம் மேடம் சொல்லிட்டு இருப்பாங்க. வள்ளி வந்துட்டு நீ வண்டி எடுப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரத்னவேல் செம்ம டென்ஷனாக அவங்க தம்பிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோன்லேயே யாரோ பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வள்ளி வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. வேலன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி நேராக அவங்க அப்பா கிட்ட போய் நிற்பாங்க. இதை பார்த்து வேத நாயகி என்ன இவ அவங்க அப்பா கிட்ட போய் நின்றுட்டு இருக்கா, சரி இல்லையா அப்படின்னு வந்து கிட்ட போயிட்டு என்ன வழி நின்றுட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. வள்ளி எதுவுமே பேசாமல் அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், நான் உங்கள் கூடவே இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக மாறணும், என் பொண்ணு தான் நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வேதநாயகி இங்கே பாரு பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க, சீக்கிரமாக போயிட்டு புடவை கட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரத்னம் வேணும் இங்கே பாரு அதான் அத்தை சொல்கிறாங்களே சீக்கிரமாக போயிட்டு புடவை கட்டிட்டு வப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வள்ளியும் அழுதுகிட்டே அங்கேருந்து புடவைலாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. இதை வேலைன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ரூமுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து வள்ளி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும்ல, ஆனால் நீங்கள் ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் என் கூட பேசலைனாலும் நான் உங்கள் கூட இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
இப்போ உங்கள விட்டு என்னால எப்படி போக முடியும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வேலன் வந்து கதவ தட்டுவாங்க. வள்ளி கதவ ஓப்பன் பண்ணிட்டு, "இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? பொண்ணுங்க வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏத்துனா தான் அந்த குடும்பத்தில வெளிச்சம் வரும். இரு மனம் சேர்ந்தா தான் திருமணம்." அப்படின்னு வந்துட்டு வேலன் சொன்ன எல்லா டயலாக்கையும் இவங்க சொல்லி காட்டுவாங்க. வேலன் எதுவுமே பேசாம அமைதியா போயிடுவாங்க. அப்புறம் குட்டி பொண்ணு உள்ள வந்துட்டு, "இப்ப என்ன பண்ண போறேன்னு?" வள்ளி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு வள்ளி வந்துட்டு, "தெரியலையே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வேதநாயகி அவங்க தம்பி ஒய்ஃப கூப்பிட்டு தேவையான ஏற்பாடுலாம் பார்த்து பண்ணு, "சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க" அப்படின்னுவாங்க. அவங்களும் அங்கருந்து போயிடுவாங்க. இது வேலை நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வேதநாயகி வேலன கூப்பிட்டு, "எட உன்கிட்ட வேலை சொன்னா தான் செய்வியா? இதுவே உன்னோட மேடம்னா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வ. என் பொண்ணுக்குன்னா நீ எதுவுமே செய்ய மாட்டல்ல?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "ஆமா போய் வேலைய பாரு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. வேலனும் ஓடி போயிட்டு முத்துவோட ஒய்ஃப் கிட்ட, "என்ன மேடம் சொல்றாங்க? அவங்க பொண்ணு ஸ்ரீஜாக்கு தான் வந்து இன்னைக்கு நிச்சயதார்த்தமா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு அவங்களும் சொன்ன உடனே, "ஐயோ! மேடம் இத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய பார்க்கறதுக்காக ரூமுக்கு போவாங்க. அந்த குட்டி பொண்ணு தான் அங்க இருக்கும். "எங்க மேடம் காணோமா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "அங்க பாரு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, வள்ளி புடவையெல்லாம் கட்டி பின்னாடி வழியா மாடியிலருந்து கீழ இறங்கி போயிட்டுருப்பாங்க. இத பார்த்துட்டு, "அச்சோ! இன்னைக்கு மேடம்க்கே நிச்சயதார்த்தம் கிடையாது. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க." அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, வேலனும் அங்கருந்து கிளம்பி போவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வள்ளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி நம்ம அவங்கள அனுப்பி விட்டுடணும்னு யோசிச்சு பார்த்துட்டு, அங்க ஒருத்தவங்க வெள்ளரிக்காய் வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட மொத்த வெள்ளரிக்காவும் வாங்கிட்டு முகத்துல அப்படியே துப்பட்டா போட்டு கட்டிக்கிட்டு, மாப்பிள்ளை வீட்டு கார் வந்து டிராஃபிக்ல நின்னுட்டு இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு, "ஏன் ரத்னவேல் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தானே போறீங்க?" அப்படின்னுவாங்க. அத கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே இறங்கி வந்துட்டு, "உனக்கு எப்படிம்மா இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த பொண்ணு என் கூட தான் வந்துட்டு காலேஜ்ல படிச்சது. அந்த பொண்ணு சுத்தமா படிக்கவே படிக்காது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கும் சுத்திட்டு இருக்கோம். 1ஆம் கிளாஸு 2 வாட்டியும், 3ஆம் கிளாஸ 3 வாட்டி, 4ஆம் கிளாஸ் 4 வாட்டி படிச்சது. அதுக்கு சுத்தமா படிப்பு ஏறாது அப்படின்னுவாங்க. அதுக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, "அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு வருதுல்ல சொன்னாங்க" அப்படின்னுவாங்க. "காலேஜுக்கு போகுது, வருது. ஆனா எங்க படிக்குது? எப்ப பார்த்தாலும் திங்கட்கிழமை ஆனா ஒரு இடத்துக்கு, செவ்வாய்க்கிழமை ஆனா ஒரு இடத்துக்கு, வெள்ளிக்கிழமை ஆனா தியேட்டருக்கு, தெப்பக்குளம் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த பொண்ணெல்லாம் போய் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும்னா அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், இந்த சிகரெட் பழக்கம்லாம் இருக்கா?" அப்படின்னு வந்துட்டு மாப்பிள்ளைய பார்த்து கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. உடனே வள்ளி வந்துட்டு, "அந்த பொண்ணுக்கு அந்த எல்லா பழக்கமும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, இதுக்கப்புறம் போய் பொண்ண பார்க்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டு வள்ளிய கைய பிடிச்சு இழுப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.